நாங்கள் எல்லோரும் பட்டிமன்றத்துக்கு போகும்போது பெரும்பாலும் ராத்திரி நேர பயணங்கள், ராத்திரி நிகழ்ச்சிகள் தான் இருக்கும். இப்போ தான் அரசாங்கம் யாரும் 10 மணிக்கு பிறகு பேசக்கூடாதுன்னு தடை போட்டாங்க. இப்போ நான் ஒரு சமீப காலமாக ஒரு 7-8 வருஷமாகவே இரவு நிகழ்ச்சிகள் கிராமங்களில் தான் உண்டு. அதனால் பெரும்பாலும் இரவெல்லாம் நான்லாம் வேலைக்கு போய் இது பட்டிமன்றம் போயிட்டு காலையில் வந்து பேங்க்குள்ளே நுழையும் போதே தெரியும் பார்க்குற ஆளுக்கு, என்ன சார் நேற்று மீட்டிங்கா அப்படின்வான். அப்படின்னா பேங்க்கில் தூங்க போகிறோம்னு அர்த்தம். இந்த இரவினில் ஆட்டம் பகலினில் தூக்கம், இதுதான் எங்கள் உலகம்னு ஒரு காலத்தில் இருந்தது. இந்த பாடலை கேட்கும்போதெல்லாம் எனக்கு அது ஞாபகத்துக்கு வரும். நவராத்திரி படம், ஏபி நாகராஜன், விஜயலட்சுமி பிக்சர்ஸ், கேவி மகாதேவன் இசை, சிவாஜி கணேசனுக்கு இது 100வது படம். 3/11/1964 டிஎம்எஸ் குரலில் இரவினில் ஆட்டம். அவர்கிட்ட ஒரு சிக்கலுங்க சிவாஜி கணேசன்ட்டு, அவர் முதல் படமே 100வது படம் மாதிரி தான். பிறப்புக்கு முன்னால் இருந்தது என்ன உனக்கும் தெரியாது, இறந்த பின்னாலே நடப்பது என்ன எனக்கும் புரியாது, இருப்பது சில நாள் அனுபவிப்போமே, எதுதான் குறைந்து விடும், எதுதான் குறைந்து விடும். இரவினில் ஆட்டம் பகலினில் தூக்கம், இதுதான் எங்கள் உலகம், எங்கள் உலகம். இரவினில் ஆட்டம் பகலினில் தூக்கம், இதுதான் எங்கள் உலகம், எங்கள் உலகம். அவர் அருமையான ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறோம். பாவம் என்றால் ஒரு ஆணையும் பெண்ணையும் இறைவன் படைப்பானா, எப்படி 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 வரும்னா அது, பயணம் போகும் பாதையில் திராட்சை கொடியை வளர்ப்பானா, ஆனது ஆகட்டும் போனது போகட்டும் அருகே வரலாமா, அருகே வரலாமா. அதுவும் வருதா? இரவினில் ஆட்டம் பகலினில் தூக்கம், இதுதான் எங்கள் உலகம், எங்கள் உலகம். விசில் அடிக்கும்போது ஜாகிரதையா இருக்கணுங்க. இங்கே ஒய்ஜி மகேந்திரன் டாக்டர் இங்கே எங்கேயா உட்காந்துருப்பாங்க, ஜாகிரதையா இருக்கும். அவரே நல்லா அடிப்பார். இப்போ கவிஞன் பாடிய காவியம் படித்தால் போதை வரவில்லையா, கல்லினில் வடித்த சிலைகளை பார்த்தால் மயக்கம் தரவில்லையா, எதிலே இல்லை யாரிடம் இல்லை, எவர் இதை மறந்து விட்டார், எவர் இதை மறந்து விட்டார். அவ்வளோ. அப்பதான் பாட ஆரம்பிச்சாங்க. நீங்க அந்த பக்கம் திரும்பி உஷ்ன்றீங்க. இந்த படத்தில் வந்து அபாரமாக மிஸ் பண்ணவே கூடாத ஒரு இது என்னென்னா, இந்த காட்சியில் சிவாஜி எப்படி வருவார்ன்றது எல்லாருக்குமே தெரியும். இது முடிந்த பிறகு இதுக்கு அடுத்ததோ இல்லை அதுக்கும் அடுத்ததோ ஒரு மருத்துவராக அதே சிவாஜி வருவார். இது இந்த பேக்ரவுண்டே தெரியாமல் இந்த படத்தை பார்க்குறவங்களுக்கு இவங்க 2 பேரும் ஒரு ஆளுன்னு சத்தியம் பண்ண கூட நம்ப மாட்டாங்க. மருத்துவராக வர சிவாஜி வந்து கொஞ்சம் வயதானவரை கையை பின்னாடி கட்டிக்கிட்டு, சாவித்திரி வந்து பைத்தியம் மாதிரி நடிப்பாங்க. அவங்க நடிக்கிறாங்கன்றது இவருக்கு தெரியும், இருந்தாலும் அவங்கள பைத்தியம்னு சொல்லி அட்மிட் பண்ணிப்பாங்க. அப்புறமா சொல்லி, இது கூட தெரியாமலாமா நாங்கள்லாம் படிச்சுட்டு இங்கே வந்திருக்கோம். அப்போ அந்த நடை ஒரு ஸ்லோவாக அதை சொல்லுவது, அந்த காட்சியிலேயே எப்படி இருக்குன்னா, எதையோ ஒன்று ஸ்டெத்தஸ்கோப்பை மறந்து வச்சுட்டு போயிட்டு திரும்பி வந்து அந்த ஸ்டெத்தஸ்கோப்பை எடுத்துகிட்டு போகிற நடையை அந்த கேமரா வந்து தொடரும். இப்படி அந்த கண்ணில் இருக்கிறது என்ன, படிப்பு தருகிற விவேகம், அந்த மருத்துவ தொழில் கொடுத்திருக்கிற கருணை, அது கண்ணில் வந்து மின்னும். அப்படியே பாரதிமா ஒரு வார்த்தை சொல்லும், பிக்சர் ஆஃப் டிக்னிட்டி. ஆமாம், பிக்சர் ஆஃப் டிக்னிட்டி. அவ்வளோ அப்படியே கையெடுத்து கும்பிட தோன்றும் அப்படின்னா அந்த சிவாஜி தான். ஒரே ஒரு சீன் முன்னாடி இந்த சீனை நடிச்சிருப்பாரு, இரவினில் ஆட்டம். அந்த கண்ணில் என்ன இருக்கும் தெரியுமா, வேட்கை. அப்படி ஒரு வேட்கையை வந்து வேற ஒரு நடிகனும் கொடுக்க முடியாது. அப்படி அந்த காட்சியில் கண்ணில் வேட்கையை காமிச்சிட்டு அடுத்த ரோலில் ஒரு டாக்டராக கண்ணு முழுக்க கருணையா, எங்கே சார் எப்படி சார் முடிஞ்சது,
என்ன லெஜெண்ட் அவர். இந்த அதுவும் பாருங்க, இதுவும் அவருக்குன்னு அவர் எவ்வளோ பெரிய நடிகர். லட்டு மாதிரி பாட்டு அமிட்டது பாருங்க. பாவம் என்றால் ஆணையும் பெண்ணையும் இறைவன் படைப்பான, பயணம் போகும் பாதையில் திராட்சை கொடியை வளர்ப்பானார். அதில் நீங்கள் கடைசி இப்போ முன்னாடியெல்லாம் படத்தை திரும்ப திரும்ப பார்ப்பாங்கல்ல, ரிப்பீட் ஆடியன்ஸ்னு. ஆனால் அதில் ஏன் ரிப்பீட் ஆடியன்ஸ் இருந்ததுன்னா, கடைசியில் அந்த திருமண காட்சி உங்களுக்கு நினைவு இருக்கா? ஒவ்வொருத்தராக உள்ளே வந்து உட்காருவாங்க. இல்லை, ஒரு சிவாஜி மட்டும் இறந்துருப்பாரு, அதனால பாக்கி 8 பேர் வருவாங்க. அந்த அத்தனை நடையும் தனித்தனியாக இருக்கும், தனித்துவமாக இருக்கும். அப்படி இருக்கிறதுனால தான் ரிப்பீட் ஆடியன்ஸ் இருந்தாங்க. இன்னைக்கு இல்லையேன்ற வருத்தம். வெற்றிகரமான 3வது நாள்னு போஸ்ட் ஓட்டின அப்புறம் ரிப்பீட் ஆடியன்ஸ் இல்லை, வழக்கமாக நீங்கள் ஒன்று சொல்லுவீங்களே, அது இன்றைக்கி சொல்லலையேன்னு நினச்சேன். இல்லை, ராஜா மாதிரி எல்லாம் சினிமாவுக்கு போனால் அப்படி எவ்வளோ வருவாங்க. ஆக்சுவலாக ரொம்ப அருமையான காட்சிகள். நேரம் இல்லை, அதனால நான் இடையிடையே ஓட வேண்டியிருக்கு. அடுத்து ஒரு தாலாட்டு பாட்டு. தாலாட்டு தானம்மா? வேற எதுவும் சொல்லணுமா அந்த பாட்டில்? இல்லை, அது தாலாட்டு பாட்டான்னு யோசிச்சு அப்படியும் சொல்ல முடியாது. அது ஒரு வித்தியாசமான தாலாட்டு இல்லை, ஒரு தாய் பாடுற பாட்டு. இப்போ ஓகேவா சார்? நான் காம்ப்ரமைஸுக்கு ரெடி, பிரச்சனையே கிடையாது எனக்கு. படம் வந்து உதிரி பூக்கள். உதிரி பூக்கள் டிம்பிள் கிரியேஷன்ஸ், டைரக்டர் மகேந்திரன். தமிழ் சினிமாவுக்கு கிடைத்த ஒரு மாபெரும் கொடை, பெரிய வரம் அவர். அதில் நடித்தவங்க அஸ்வினின்னு ஒரு நடிகை. ஆரம்ப காலத்தில் வந்துட்டு அப்புறம் அதிகம் காணோம். புதுமை பித்தனோட சிற்றன்னை அப்படின்ற ஒரு கதை தான் உதிரி பூக்கள். அதில் விஜயன் சார் மாதிரியே இருப்பார். இல்லை, இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? விட்டுருங்க. இல்லை, ஒரு கோனார் நோட் சொன்ன போட சொல்ல இல்லை, அந்த தோற்றத்தை சொன்னேன். ஃப்ளோவில் சொல்லிட்டாரு, விட்டுருங்க. ஃப்ளோ இல்லை, யோசிச்சு தான் சொன்னேன். அவங்க அப்படியெல்லாம் மறைக்காதீங்க, அவங்க இருக்காங்க. எஸ் ஜானகியுடைய இனிமையான குரலில், இளையராஜா இசையில். சங்கம் காணாதது தமிழும் அல்ல, தன்னை அறியாதவள் தாயும் அல்ல, என் வீட்டில் என்றும் சந்திரோதயம் நான் கண்டேன் வெள்ளி நீலா, அழகிய கண்ணே உறவுகள் நீயே, நீ எங்கே இனி நான் அங்கே, என் சேயல்ல தாய் நீ, அழகிய கண்ணே உறவுகள் நீயே, சொர்க்கம் எப்போதும் நம் கையிலே, அதை நான் காண்கிறேன் உன் கண்ணிலே, சொர்க்கம் எப்போதும் நம் கையிலே, அதை நான் காண்கிறேன் உன் கண்ணிலே, என் நெஞ்சம் என்றும் கண்ணாடிதான், என் தெய்வம் மாங்கல்யம்தான், அழகிய கண்ணே உறவுகள் நீயே. இந்த பாடலில் வந்து நிறைய விஷயங்கள் ஒன்றாய் கலந்து அந்த காட்சியினுடைய கனத்தை, அடர்த்தியை ரொம்ப அதிகப்படுத்தும். அந்த சினிமா பார்த்தவங்களுக்கு ஞாபகம் இருக்கும், மிக மோசமான கணவனோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை அந்த பெண்ணு வாழ்ந்துட்டு இருப்பாள். ஒவ்வொரு நொடியும் அவனுடைய சுடுசொல் நரகம். அவனோட சுடுசொல்லா எது வந்து தாக்க போகிறது அடுத்த நிமிஷம்னு தெரியாத ஒரு வாழ்க்கை வாழ்கிற ஒரு பெண் தன்னுடைய 2 குழந்தைகளை வச்சுக்கிட்டு, அதில் ஒரு சின்ன பீட் வந்து இளையராஜா கொடுத்துக்கிட்டே வருவார். அந்த பாடலினுடைய சோகத்தை அது வந்து பல படிகள் வந்து ஏற்றிடும். எனக்கு இந்த பாடலை நான் ஏன் தேர்ந்தெடுத்தேன்னா, ஒன்று ராஜாவினுடைய இசையில் கவிஞருடைய வரிகள் வந்து எப்படி மின்னுகிறதுன்னு பார்க்குறதுக்காக, 2வது ஒரு பெண்ணுக்கு மாத்திரமே பிரத்யேகமான ஒரு உணர்வை கவியரசு கண்ணதாசன் எப்படி புரிந்து கொண்டார்னு எனக்கு ஒரு ஆச்சரியம். எந்த ஒரு சோகம் வருகிற போதும் நிறைய பெண்கள் வந்து நான் அவங்கள்ட்ட பேசுகிற போது சொல்லுவாங்க, வீட்டில் வந்து பிரச்சனை ஏதாவது இருந்தால், அதுவும் பிரச்சனை கணவன் மூலமாக வருகிற பிரச்சனையாக இருந்தால், பல சமயங்களில் பிறந்த வீட்டில் போய் சொல்கிற மாதிரி நிலைமை இருக்காது, பிறந்த வீடே இருக்காது, சொல்கிற மாதிரி நிலைமையும் இருக்காது. ஏன்னா அவங்கள வருத்தப்பட வைக்க வேண்டாமேன்றதுக்காகவே அதை சொல்ல முடியாது. அந்த நேரத்தில் சொல்லேஸ் என்னென்னா, அவர்களுடைய குழந்தை தான். அந்த குழந்தைய நீ என்னுடைய அம்மான்னு நினச்சி அந்த குழந்தைகிட்ட தான் பல பேர் அதை சொல்லுவாங்க.
என் சேய் அல்ல தாயும் நீ அப்படின்ற வார்த்தை பெண் மனசினுடைய வார்த்தை. அதை ஆணாகிய கவிஞர் எப்படி எழுதினார்? பெண்ணுக்கு மட்டுமே தோன்றக்கூடிய காலம் இது கண்ணுறங்கு மகளேன்னு பெண்ணின் வாழ்க்கையை படம் பிடிச்சு காட்டினதற்கு போகிற போக்கில் தானா வரும். இன்னொன்று பாருங்க, சொர்க்கம் எப்போதும் நம் கையில் பார்க்கறது இல்லை. அது நான் காண்கிறேன் உன் கண்ணிலே. அதனால அவளுக்கு நீங்கள் சொல்ற அந்த கதை இவ்வளவு அவங்க சொன்னாங்க. அடுத்த ஒரு ஸ்டான்ஸா நாங்கள் பாடலை நேரமின்மையினால அதை சொல்லிடுறேன். மஞ்சள் என்றென்றும் நிலையானது, மழை வந்தாலுமே கலையாதது. இது ரெண்டு ஓகே. அடுத்தது, நம் வீட்டில் என்றும் அலை மோதுது, என் நெஞ்சம் அலையாதது. அதாவது இந்த வீட்டில் எந்நேரமும் டர்புலன்ஸ். இந்த விமானத்தில் போகும்போது ஆடுது பாருங்க, டர்புலன்ஸ். நம் வீட்டில் என்றும் அலை மோதுது, ஆனால் என் நெஞ்சம் அலையாதது. இவ வேண்டான்னு தூக்கி போட்டு போகிற அளவு நான் இல்லை. எனக்கு இந்த வீடு வேணும், நீ வேணும்னு சொல்லுகிற ஒரு அந்த காலத்து பெண்ணை. எப்படி ஒரு டியூன்ல இவ்வளவு அந்த காலத்து பெண்ணுன்னா என்ன அர்த்தம்? 30 வருஷத்துக்கு முந்தின நான் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வரட்டுமா? நடுவுல பாருங்க, தேவையில்லாத ஒரு சொருகல் இல்ல. என்ன அந்த காலத்து பெண்? கூட்டம் கொஞ்சம் அமைதியா இருந்தது, பரபரப்பாக்கட்டுமே. அதெல்லாம் பெயில் கொடுக்காதீங்க சார். ஆமாம்மா, அது என்ன அந்த காலம் சொல்லுங்க. கிடையாது, அந்த காலம். எந்த காலத்திலும் பெண் அப்படித்தான் இருக்கா. இதை நான் எப்படிமா சொல்றது? நீங்க தானமா சொல்ல முடியும். எதுக்கு அந்த காலம்னு எதுக்காக சொன்னீங்க? இல்ல, அது இந்த காலத்துல இருக்குன்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா இந்த காலத்து பெண்ணை ஐயா அதை அழிச்சிருங்க ஐயா. இன்னைக்கு காலையில நாங்க ஒரு இடத்துக்கு ஒரு ஸ்கூலுக்கு ஜட்ஜா போனேன். நிறைய பிள்ளைகள் பேசினாங்க. அவங்க ஒரு பென்சில் கொடுத்து மார்க் போடுங்க, நாங்கள் கூடவே ஒரு ரப்பர் வச்சாங்க. நான் நினச்சேன், நாங்கள் தப்பு பண்ணுவோன்னு தெரியுமா? நம்ம ஊரில் ரப்பர் வைக்கும்போது நிஜமா சார், எனக்கு ஒரு பக்கம் காமெடி. அது பென்சில் கொடுக்கலாம் எழுதுறதுக்கு, ரப்பரும் வச்சாங்க. நான் பரீட்சையாக எழுத போகிறேன், ஆனால் நான் தப்பு பண்ணுவேன்னு அவங்க நினச்சி வச்சாங்க. உண்மையிலே சில இடங்களை நான் அழிச்சு தான் எழுதினேன். அது மாதிரி அழிச்சிருங்க சார். இந்த காலத்து பெண்ணை அந்த காலத்திலேயே கண்ணதாசன் எழுதியிருக்கிறார். இப்போ சந்தோஷமாம்மா? எந்த காலத்திலும் பெண் பெண் தான் சொல்லுங்க. அதை இன்னும் வரல, அந்த வார்த்தை வரல எங்களுக்கு. இப்படியெல்லாம் ஆட்டு வித்தால் யார் ஒருவர் ஆடாதார், அடக்கு வித்தால் ஆரொருவர் அடங்காதாரே, ஓட்டு வித்தால் ஆரொருவர் ஓடாதாரே, உருகு வித்தால் ஆரொருவர் உருகாதாரே, பாட்டு வித்தால் யாரொருவர் பாடாதாரே, பணி வித்தால் ஆரொருவர் பணியாதாரே, காட்டு வித்தால் ஆரொருவர் காணாதாரே, காண்பாரார் கண்ணுதலாய் காட்டாக்காலே. அப்பருடைய பாட்டு, திருநாவுக்கரசு பெருமானுடைய பாட்டு. அவன்தான் மனிதன். ஏசி திருலோகச்சந்தர் டைரக்ஷன், எம்எஸ்வி இசை, சிவாஜியோடைய 175வது படம் பஞ்சு அருணாசலம் கதை வசனம், 11/4/1975. இந்த படத்தை நீங்கள் பாடுறதுக்கு முன்னாடி ஒரு பேக்ரவுண்ட் ஒன்று சொல்லிருட்டேன். இந்த அவன்தான் மனிதன் படத்தை என் வாழ்க்கையிலே மறக்கவே முடியாது. ஒரு தீபாவளிக்கு ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். 11/4/1975 ஏப்ரல் தீபாவளி. இந்த ரமணன் எங்க வீட்டு காலண்டர்ல வராதுங்க. ரமணன் சார் சொல்லுங்கம்மா. இது இந்த நிகழ்ச்சியை தனித்தனியா பண்ணிட்டாதான் இந்த தேதி தொல்லை இல்லாம இருக்கலாம். தேதி தொல்லை இல்லை, ஆளுதான் தொல்லை. ரோஸ் இஸ் அ ரோஸ் பை வாட் எவர் நேம் யூ கால் இட். அந்த படம் எந்த தேதியில் வந்தா என்ன, நல்ல படம் அவ்வளவுதானே. இந்த படம் வந்து மறக்க முடியாத படம். நாங்கள் திருவல்லிக்கேணியில் ஒரு சின்ன வீட்டில் குடியிருக்கோம். என்னுடைய பெரியம்மா பெண் வந்து அவங்க பெரியம்மாலாம் டெல்லியில் இருக்காங்க, இங்கே சென்னையில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அவள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாள். 7-8 மாதம் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. அவளுக்கு ஒரு சின்ன வருத்தம், ஏதோ ஒரு காரணத்தினால அம்மா வீட்டுக்கு டெல்லிக்கு போக முடியல. அதனால் அந்த வருத்தத்தை மாற்றுவதற்காக எங்கள் அப்பாவும் அம்மாவும் அவளை எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. ஒரு வாரம் பெண்ணை நல்லா இங்கே வச்சு சந்தோஷமாக சாப்பாடு போட்டு வெளியிலலாம் அழைச்சிட்டு போய் நல்ல மகிழ்ச்சியாக திரும்பி கொண்டு விடணும் அவங்க வீட்டில்னு சொல்லி பிளான். இங்கே வந்த உடனே நமக்கு தான் இருக்கே, சினிமா எதுக்காவது புக் பண்ணணும்னா எங்கள் அம்மா நாங்கள்லாம் ரொம்ப யோசித்து முடிவு செஞ்சு அவன்தான் மனிதன் சினிமாவுக்கு புக் பண்ணிட்டோம். அந்த படத்தை சாந்தி தேட்டரில் போய் பார்த்தோம். படத்தில் முதல் சீனில் ஆரம்பிக்கிற அழுகங்க கடைசி மட்டும். மஞ்சுளா நிறை கர்ப்பிணியாக அந்த படத்தில் செத்து போவாங்க. இந்த படத்தை கூட்டிகிட்டு போயிட்டோம்.
படம் அது முக்கியம் இல்லை, படம் முடிஞ்ச அப்புறம் நடந்து தான் எங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத காட்சி. திருவல்லிக்கேணியில் ஒரு சின்ன சந்து, வெளியில் வரும்போது மழை, சாந்தி தேட்டர் வாசலில் ஒன்றும் கிடைக்கல, ஒரு ரிக்ஷா எதுவும் கிடைக்கல. எங்கள் அப்பாவினுடைய கோபம் ஒவ்வொரு டிகிரியாக ஏறிட்டு போகுது. ஒரு ரிக்ஷாவை கஷ்டப்பட்டு பிடிச்சா, நாங்கள் இருந்த அந்த சின்ன சந்து, அதுக்குள்ளே அந்த ரிக்ஷா வரமாட்டேன்னு சொல்லிட்டார் அவர். அங்கே இருந்துட்டு இங்கேருந்து நடந்து போங்கன்ட்டார். அந்த நீல தெருவில் என்னுடைய கசின், அவள் தான் முதல்ல நடந்து போகிறாள். எங்கள் அப்பா அம்மா நாங்கள்லாம் பின்னாடி ஒருத்தராக நடந்து போகிறோம். எங்கள் அப்பா திருநெல்வேலிக்காரரா, அவருக்கு திட்டினா ஒரு வார்த்தை தான் வரும், கோட்டிகளான்னு திட்டினார். இந்த படத்துக்கா பிள்ளைதாச்சி படம் கூட்டிகிட்டு வந்தீங்க, யார் இந்த படத்தை கூட்டிகிட்டு போக சொன்னா, உங்களுக்கு அறிவு இருக்கா, அது இது. அந்த நீளமான தெரு 10 நிமிஷம் முழுக்க திட்டினார் எங்களை. அங்கே ஆனால் என்ன ஆச்சரியம் பாருங்களேன், எங்கள் அம்மா வந்து அப்படி ஒரு பார்வை பார்த்தாலே நாங்கள் அழுதுருவோம். எங்கள் அப்பா 1 மணி நேரம் திட்டினாலும் எங்களுக்கு சிரிப்பு தான் வருது தவிர அழுக வர மாட்டேங்குது. எல்லா இடத்துலையும் அப்பாக்கள் நிலைமை அதான். ஆமாம், அந்த காலப்பாவா இந்த காலப்பாவா சார், இதில் நான் உரிமையாக சொல்கிறேன், எல்லா காலத்துலேயும் அப்பாக்கள் இப்படி தான், பரிதாபமான ஜீவன். அந்த அந்த சம்பவத்தை வந்து மறக்கவே முடியாது. ஆனால் அந்த படத்தினுடைய அந்த பாடலை அப்போது ரசிக்க தெரியல, அந்த வயது இல்லை. பின்னால் கேட்கிற போது அந்த பாடல் வரிகளினுடைய பிரம்மாண்டமும், ஒரு சின்ன குழந்தை கண்ணன் வேஷம் போட்டுக்கிட்டு வரும், அந்த குழந்தைய பார்த்துக்கிட்டு தான் சிவாஜி வந்து, அன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி, அவங்க வீட்டில் கால்லாம் போட்டு வச்சுருக்கோம், அந்த குழந்தை அவரை பார்க்க வரும். அந்த குழந்தைய பார்த்து சிவாஜி கேட்கிற ஒரு கேள்வி, வாழ்க்கையை பார்த்து நாம் பல சமயங்களில் கேட்கிற கேள்வி. இந்த பாடலுக்கு முன் ஒரு முகமனாக கவிஞருடைய ஒரு 4 வரி கவிதை இருக்கு, ரொம்ப அற்புதமான. இன்னும் உடலினில் இரத்தம் இருப்பினும் எண்ணம் அரும்பவில்லை, அதில் மின்னிடும் சிந்தனை ஞானமல்லால் சுகவேதனை ஏதுமில்லை. இன்னும் உடலினில் இரத்தம் இருப்பினும் எண்ணம் அரும்பவில்லை, அதில் மின்னிடும் சிந்தனை ஞானமல்லால் சுகவேதனை ஏதுமில்லை. மன்னிய பக்குவம் எய்திய நாட்களை வாழ்வில் அடைந்து விட்டேன். கோபி, மன்னிய பக்குவம் எய்திய நாட்களை வாழ்வில் அடைந்து விட்டேன், இனி தன்னந்தனிமையில் தவம் புரிவோம் என கதவினை சாத்தி விட்டேங்கிறார் கவிஞர். இனி தன்னந்தனிமையில் தவம் புரிவோம் என கதவினை சாத்தி விட்டேன். இந்த பாட்டுக்கு அது எவ்வளோ ஒரு முகமன் மாதிரி இருக்கு பாருங்க. நீ நடத்தும் நாடகத்தில் நானும் உண்டு, என் நிழலில் கூட அனுபவத்தின் சோகம் உண்டு. பகைவர்களை நானும் வெல்வேன் அறிவினாலே, ஆனால் நண்பனிடம் தோற்றுவிட்டேன் பாசத்தாலே. நண்பனிடம் தோற்றுவிட்டேன் பாசத்தாலே. ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா, ஆசை என்னும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா. பாஞ்சாலி உன்னிடத்தில் சேலை கேட்டாள், அந்த பார்த்தனவன் உன்னிடத்தில் கீதை கேட்டான். நான் இருக்கும் நிலையில் உன்னை என்ன கேட்பேன், இன்னும் நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்பேன். நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்பேன். கடலளவே கிடைத்தாலும் மயங்க மாட்டேன், அது கையளவே ஆனாலும் கலங்க மாட்டேன். உள்ளத்திலே உள்ளதுதான் உலகம் கண்ணா, இதை உணர்ந்து கொண்டேன் துன்பமெல்லாம் விலகும் கண்ணா. உணர்ந்து கொண்டேன் துன்பமெல்லாம் விலகும் கண்ணா. ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா, ஆசை என்னும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா. இதுலயும் உள்ளத்திலே உள்ளதுதான் உலகம் கண்ணா பிடிச்சிட்டார். வரிசையா நீங்க பாருங்க, எல்லாத்துலேயுமே இந்த உள்ளம் உடைமை உடைமை அதை வந்து திருக்குறளில் அப்படியே தூக்கி தூக்கி அங்கங்கே சொருகிட்டு வர்றாரு.
இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு பொருத்தம் இது. நம்ம எடுத்த பாட்டில் சொல்கிறோம். ஆமாம், அதுவும் நீங்கள் வந்து அதை நினச்சும் பார்க்கல. இல்லை இல்லை, பாட்டை எடுத்து நாங்கள் எதை நினைச்சோம், எதையுமே நினைக்கல, அதுவா வந்தது. ஆசை என்னும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா. ஏன்னா எந்த ஆசையுமே அது அந்த ஆசை முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தொட்டில் அங்கே எப்படி நிற்க முடியாதோ அப்படி ஆசைகளும் ஒரு இடத்துல நிற்காது. அது திரும்ப வந்துக்கிட்டு தான் இருக்கும். அடுத்த ஆசைக்கான அடுத்த உந்துதல். ஆமாம், அந்த தொட்டில்ன்றதை விட அதுக்கு சரியான ஒரு வார்த்தை வந்து இருக்கவே முடியாது. காதல் வந்து அந்த மாதிரி ஒரு ஆசை அப்படித்தான். அதை சங்கப்பாடல் சொல்லுகிறது, இந்த காதல் என்பது ஊஞ்சல் மாதிரின்னு சொல்லுகிறது. அந்த ஊஞ்சலில் ஒரு கணம் இருக்கும், அது போய் அந்தரத்திலே நிற்கிற ஒரு கணம். அதை நீங்கள் தூக்கி அடிக்கிற போது அங்கே போய் வானத்திலே ஒரு கணம், கபிலர் அதை சொல்லுகிறார், அந்தரத்தில் ஒரு கணம். ஆனால் ஒரு கணம் தான் அது. அந்த ஒரு கணத்துக்கு பிறகு அது பின்னாடி வந்துடுற மாதிரி தான் ஆசை என்பதும் உச்சங்களுக்கு எடுத்து செல்லும், பின்னாலேயே அதனுடைய கீழ்மைகளுக்கும் பள்ளங்களுக்கும் கொண்டு போயிடும். அதனால அது தொட்டில் என்ற வார்த்தை வந்து கபிலர் பாட்டா அதுல வருது, ஆசை ஊஞ்சல்ங்கிறது. ஆமா, அந்தரத்திலே ஒரு கணம் அப்படின்னு கபிலர் சொல்றாரு. இந்து திருமண மந்திரங்கள்ல அந்த ஊஞ்சல் சொல்லும்போது வாழ்வினுடைய இன்பம் துன்பம் ஏற்றத்தாழ்வுகள் இப்படி மாறி மாறி வரும். நம்முடைய இரண்டு கரங்களும் சேர்ந்து இருக்குமானால் இதையெல்லாம் நம்ம கடந்து தரையை விட்டு மேலே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மந்திரமே, ஒரு பெண் எழுதிய மந்திரம். இந்த தொட்டில் அப்படின்றது அது இவங்க சொன்ன மாதிரி மூவ் ஆகும். அப்புறம் தொட்டிலில் போட்ட எல்லாமே வளரும். ஆசையும் வளரும், வளரும். தொட்டிலில் போட்டது அப்படியே இருக்காது, வளரும். அப்புறம் அதனால தான் நாகரிக தொட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க நதிக்கரையை. அங்கே தான் மனிதர்களும் வளர்ந்தார்கள், நாகரிகமும் வளருது. வளர்கிற விஷயம்தான் அங்கே தொட்டிலில் இருக்கும். நீ நடத்தும் நாடகத்தில் நானும் உண்டு. எனக்கு ரொம்ப பிடித்த வரி வந்து இந்த வரி தான். இதுக்கு மகாபாரதத்தில் ஒரு கதை இருக்குது. எல்லாம் முடிஞ்ச பிறகு போர் முடிந்து கொத்து கொத்து கொத்தான மரணங்களை பார்த்துவிட்டு குந்தியே கூட கலங்கி போகிறாள். அவளுடைய மகன்கள் தான் ஜெயிச்சிருக்காங்க. ஆனால் அதில் சந்தோஷப்படுறதுக்கு என்ன இருக்குது? ஒரு வாரிசு இல்லாமல் கொத்தும் கொலையுமா எல்லாம் மரணம் மரணம் கண்ணீர். எல்லாருக்கும் நீர்க்கடன் கொடுக்கிற நாள். அத்தனை பேருக்கும் சேர்ந்து நீர்க்கடனை ஒரு நகரம் கொடுத்தா அந்த நகரம் எப்படி இருக்கும் பாருங்க. மரணத்தின் நகரம் மாதிரி இருந்துதான். வியாசர் அதை எழுதுறார். அந்த மரணத்தின் நகரம் மாதிரி இருந்த நாளில் குந்தி வந்து விதுரனுடைய வீட்டுக்கு போகிறான். ஒரு கலக்கம் இல்லாமல் வழக்கம் போல தன்னுடைய வேலைகளை செய்து கொண்டு விதுரர் இருக்கிறார். குந்திக்கு அதை வந்து டைஜஸ்டே பண்ண முடியல. எப்படி இருக்க நீ, உன்னால் எப்படி இருக்க முடிகிறது என்று கேட்கிற போது விதுரர் சொன்ன பதிலாக வியாசர் எழுதுகிறார், என்றைக்கு புல்லாங்குழலோடு மயில் பீலி அசைய அசைய அவன் நடந்து வந்தானோ அன்றைக்கே எனக்கு தெரியும் இது இப்படித்தான் நடக்கும் என்று. அந்த எண்ணம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் வாழ்க்கையில் நடக்கிற எல்லாத்துலேயும் நாமே கூட நடிகர்கள் தான். நம்ம நடிகை பார்க்கும் நாடகம் இதில் ரசிகர் எல்லாம் பாத்திரம்னு பீம்சிங் எழுதினார்ல, அது மாதிரி இந்த நாடகத்தில் நாமே பாத்திரங்கள் என்கின்ற எண்ணம் வருவது தான் மனசுக்கு அமைதிக்கான ஒரே வழி. அதை சொல்லுகிற இந்த வரி எனக்கு ரொம்ப பிடித்தது. நீ நடத்தும் நாடகத்தில் நானும். இதுவும் ஒரு நாடகம் தான், எங்களையும் கூப்பிட்டு வச்சிருக்கீங்க. இதில் இன்னும் நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்டேன். இது அருமையான திருக்குறள். ஒப்புரவினால் வரும் கேடனின் அத்தொருவன் விற்றுக்கோள் தக்க துடைத்து. ஒருவருக்கு நன்மை செய்வதால் உனக்கு கேடு வருமானால் உன்னை விற்று கூட உன் உடம்பை அழித்து கூட நீ அதை செய்ய வேண்டும்ன்றது ஒப்புரவறிதல்ல ஒரு குறள். இன்னும் நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்டேன்னு கண்ணதாசன் நமக்கு புரிகிற மாதிரி அதை எழுதிட்டு போயிட்டு. இன்னும் ஒரு ஆழமான பொருள். ஒரு நிமிஷம் எடுத்துக்கோ, நீங்கள் எடுத்துக்கோங்க, ஏன்னா நேரம் உங்கள் நேரம் தான். இல்லை, அதாவது அந்த நாளில் வேள்விகள் செய்வார்கள். எந்த நற்செயல் செய்தாலும் அதனால் புண்ணியம் விளையும். புண்ணியம் விளைந்தால் அது செய்தவனுக்கு அந்த புண்ணியம் வரும். ஆனால் சில பேர் என்ன செய்வாங்க, அந்த புண்ணியமும் அதையும் வந்து அக்னியில் விட்டுருவாங்க. இந்திராய இதம் நமம, இது இந்திரனை சேர்ந்தது என்னுடையதல்ல அப்படின்னு. அப்படியும் ஒரு புண்ணியம் வருமா. அந்த புண்ணியம் எங்கே போகும்னா ஊர் அக்கௌண்ட்டுக்கு போகுமா. நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழைங்கிறது. தான் செய்த வேள்வியினால் அல்லது நல்வினையினால் விளைகின்ற புண்ணியத்தை அதையும் வந்து அந்த வேள்வியிலே ஆகுதியாக்கி அவன் விடுவதால் அப்படியும் மிஞ்சுகின்ற புண்ணியம் அந்த ஊரின் நலனுக்கு சேரும். இப்போ இங்கே வந்து
தன்னன் தனிமையில் கதவை சாத்தி விட்டேன்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் வர்றது தானே இந்த பாடல். இந்த பாடலில் இந்த இந்த கதாபாத்திரத்தினுடைய நிலைமை என்ன? இனிமேல் வந்து புண்ணிய பாவம் எதுவுமே இல்லை. பாவமும் அவர் எந்த செயலும் அவருக்கு எந்த விளைவையும் ஏற்படுத்தாது. அப்படிங்கிற சமயத்தில் கடவுள்கிட்ட கேட்குறார், இன்னும் நான் என்ன, கடவுள் வந்து நிற்கிறார், என்னடா அவன் அக்கௌண்ட்டு முடிஞ்சு போச்சு, என்ன செய்யணும்னு கேட்குறாரு. நான் இன்னும் நன்மை செய்யணும். நன்மை செய்தால் அவனுக்கு புண்ணியம் வருமே, புண்ணியம் எனக்கு வேண்டாம். அப்போ அது ஊருக்கு அக்கௌண்ட்டு அது வேண்டாம், நான் ஒன்று புதுசாக கேட்குறேன், அதை சொல்லு. நான் நன்மை செய்வேன், ஆனால் ஊருடைய துன்பம் என்னை வந்து சேரட்டும். இன்னும் நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்டேன். அதுதான் உள்ளம். இந்த படத்து காட்சியில் நீங்கள் மேஜர் சுந்தரராஜனை மறக்க முடியாது. அவர் வேலைக்காரனாக வந்து அப்படி பிடிய அழுவார். என்னால் தாங்க முடியலையே எஜமா அப்படின்னு சொல்லுவார். அப்படியெல்லாம் ஒரு காலத்தில் வேலைக்காரங்க இருந்திருக்காங்க. இதை சொல்லலாம்ல, இதுக்கு வேற பிரச்சனையா? அடுத்தது ரொம்ப சோகமாக இருக்க மாதிரி யாராவது நினச்சிங்கன்னா கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாமே. படம் பேர் பகலில் ஒரு இரவு, இளையராஜா இசை, முரளி மூவிஸ், ஐவி சசி டைரக்ஷன், கதை மகேந்திரன், எஸ்பிபி பாடல். இந்த காட்சி வந்து ரொம்ப கொஞ்சம் சிக்கலான காட்சி அந்த காலத்தில். ஆனால் பாட்டு ரொம்ப நல்ல பாட்டு. இளமையெனும் பூங்காற்று பாடியது ஓர் பாட்டு, ஒரு பொழுது ஓர் ஆசை, சுகம் சுகம் அதிலே ஒரே சுகம். தன்னை மறந்து மண்ணில் விழுந்து இளமை மலரின் மீது கண்ணை இழந்த வண்டு, தேக சுகத்தில் கவனம், காட்டு வழியில் பயணம், கங்கை நதிக்கு மண்ணில் அணையா இளமையெனும் பூங்காற்று பாடியது ஓர் பாட்டு, ஒரு பொழுது ஓர் ஆசை, சுகம் சுகம் அதிலே ஒரே சுகம். ஒரே வீணை ஒரே ராகம், ஒரே வீணை ஒரே ராகம், அங்கம் முழுதும் பொங்கும் இளமை இதம் பதமாய் தோன்ற, அள்ளி அணைத்த கைகள் கேட்க நினைத்தாள் மறந்தாள், கேள்வி எழுமுன் விழுந்தாள், எந்த உடலோ எந்த உறவோ இளமையெனும் பூங்காற்று. மேடையில் இருக்கிற 2 இளைஞர்களும் அப்படியே பழைய காலத்துக்கே போய் இல்லை, இந்த பாட்டு மறக்க முடியாது. நான் மறக்க முடியாத ஸ்ரீதேவி. அதில் கூட நடித்தவர் இப்போ நிறைய சீரியலில் அப்பாவாக நடிக்கிற மிஸ்டர் ரவிக்குமார். நீங்கள் அவரை இப்போ சீரியலில் அப்பாவை பார்க்கலாம். அப்பாக்களுக்கெல்லாம் ஒரு முற்காலம் இருந்தது என்பதற்கு அந்த Every saint has a past மாதிரி. Every sinner a future. அது மறக்கவே முடியாது. இந்த நாங்கள் மேடம் போய் பார்த்த மாதிரி நாங்களே இது ஒரு நாள் அமெரிக்கன் கல்லூரியில் படிக்கும்போது எங்கள் சித்தப்பா பையங்க பெரியப்பா பையன் எல்லோரும் 4-5 பேர் அங்கே ஒரே நேரம் படித்தோம். இந்த படம் வந்து பயங்கரமான படம் வேறு. அப்போல்லாம் எல்லாத்துக்கும் கொடுத்துருவாங்க. இப்போது டிவி சீரியலுக்கே கொடுக்கணும். ஆனால் நம்ம தப்பி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதாவது ஒரு அரசு புண்ணியத்தில் நாங்கள் எல்லோரும் ஒரு நாள் ஒரு காலை காட்சிக்கு கட்டடிச்சிட்டு போயிட்டோம். 4 பேர் நாங்கள், எங்கள் சித்தப்பா பையங்க ஒருத்தன், என் பெரியப்பா பையன் இன்னொருத்தன், நான் 4 பேர் போயிட்டோம். போனால் அதாவது அப்போல்லாம் முன்னாடி 70 பைசா, பின்னாடி ₹1 பேக் பெஞ்சு, இந்த முதுகு சாயிறது. 70 பைசாவில் மொட்டை பெஞ்சு, அதில் உட்காந்தானா முதுகு சாய முடியாது. நாங்கள் ₹1 டிக்கெட் எடுத்து 4 பேர் போய் உட்காந்துருக்கோம். அதுவும் இருட்டில் அந்த திரையெல்லாம் போட்டுருவாங்க, இந்த மாதிரி ப்ளூ திரையாக இருக்கும். பார்த்து படு சந்தோஷமாக படம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்டர்வல் அந்த லைட்டு போட்டு திரையை விளக்குனாங்க. நாங்கள் எந்திரிச்சு முறுக்கு வாங்க போகலாம் அல்லது டீ சாப்பிட போகலாம். நீங்கள் எந்திரிக்கிறோம், அந்த 70 பைசாவில் எங்கள் சித்தப்பா ஒருத்தர் உட்காந்துருக்கிறார். அவர் மகனும் எங்களோட இருக்கா. நாங்கள் அப்படியே சீட்டோட படுறா அப்படின்னு 4 பேர் சீட்டோட குப்புற படுத்துட்டோம்.
ஏன் தெரியுமா, படம் பார்த்தது பிரச்சனை இல்லை, அவர் காசுல இவன் 70 பைசால, அவர் 70 பைசால பார்க்குறாரு, இவன் 1 ரூபாயில பார்த்துட்டு இருக்கான். படம் ஒன்று தான், கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாலும் 70 பைசால பார்க்குது. ஓசியில் இவன் கட்டடிச்சவன் 1 ரூபாயில பார்த்துக்கிட்டு இருக்கான். அதனால குப்பரை படுத்துட்டு படம் வெளியே எதுவுமே போகல, படம் முடிய 5 நிமிஷம் முன்னாடி கிளம்பி ஓடிட்டோம். ஏன்னா அவர் பின்னாடி வந்து பிடிச்சிடுவார்ல. இந்த காட்சி எனக்கு இன்னும் நினைவு இருக்குது. இப்போ அடுத்த பாட்டுக்கு போயிடலாமாம்மா? வேறு எதுவும் அதில் எது இருக்கா சொல்கிறதுக்கு? இல்லை, அந்த அந்த இசையும் எஸ்பிபியினுடைய குரலும் அந்த பாட்டை வந்து நினைவு கொள்ள செய்யுது. ஒரு சின்ன தப்பு பண்ணுகிறவங்க வாழ்க்கை பூரா கஷ்டப்படுவாங்க அப்படின்றத அந்த காலத்தில் எங்களுக்கு சொன்னாங்க. கண்டுக்கல. அப்போல்லாம் இப்படி ரமணன் சார் மாதிரி விளக்கம் சொல்லியிருந்தாருன்னு நாங்கள் தெரிஞ்சிருந்துருப்போம். தப்பு எங்கள் பேரில் இல்லை. இந்த மாதிரி நிறைய கண்ணதாசன் பாடல்களை கேட்கும்போது பாரதி மேடத்துக்கு ஒரு பாட்டு ரொம்ப பிடிச்ச பாட்டுன்னு இதெல்லாம் நாங்கள் மாறி மாறி விருப்பம். இது அதுக்கு முன்னாடி அந்த இளமை என்னும் பூங்காற்று பாட்டில் வர அந்த பெண்ணினுடைய வர்ணனை கண்ணதாசனால் அதை எவ்வளவு நாகரிகமாகவும் செய்ய முடிந்தது அப்படின்றது அவருடைய தனிப்பாடல்கள்லேயும் அது இருக்குது. சேலையால் கோவில் கட்டி சிற்றடையில் பின்னலிட்டு பாலமுத பூமுகத்தில் பட்டொளிர பொட்டுமிட்டு 4 குண சேனைகளில் நாணமது முந்தி வர ஆசை நடத்தி வர அச்சமெல்லாம் பின்னிழுக்க ஆதாரமில்லாது அசைந்து வரும் தேர் போல மாதொருத்து எந்தன் மடி மீது வந்தமர்ந்து என்னிடத்தே பற்று வைத்து என்னிடத்தே காதல் வைத்து கன்னங்களால் என் கவிதை மெருகேற்றி செவ்வாய் இதழால் என் சிந்தனையில் சிலிர்ப்பேற்றி ஆற உடல் தழுவி அன்புடனே குழல் கோதி பாவலனே இன்றோர் பாட்டெழுத மாட்டாயா என்றுரைக்கும் காட்சியினை ஏங்கி தவம் கிடந்தேன் இன்று வரை அந்த இன்பம் எனையட்டவில்லைன்னாரு. 3 கல்யாணத்துக்கு அப்புறம். இதெல்லாம் எப்படிமா உட்காந்து படிச்சிங்க? உட்காந்து படிக்க முடியாது கண்ணதாசன் கவிதை, கேட்டு மனசில் நிற்க. இதை சொல்லணுன்றதுக்கு தான் அதை கேட்டேன். அது அதில் ரொம்ப அழகாக சொன்னீங்க நீங்கள். இந்த நாணம் முந்தி வர ஆசை நடத்தி வர அச்சம் பின்னிழுக்க, இதோட சிறப்பாக சொல்ல முடியாது. ஆனால் அச்சம் பின்னிழுக்கிறது, ஆசை முன்னிழுக்கிறது. ஆனால் அவள் வந்து சேர்ந்துட்டான். அப்போ எது அதிகமாக இருந்ததுன்றதை சொல்லாமலே சொல்லுகிறார். அது மயிலுடைய நடைக்கு எப்படி சொல்லுவாங்க, 3 எட்டு முன்ன வைக்குமா 2 எட்டு பின்ன வைக்குமா, ஆனால் ஒரு எட்டு வச்சிருக்கும்ல, அது மாதிரி. அடுத்தது இந்த மாதிரி 2 பேர் இருக்கிற ஒரு மேடையில் நடுவில் இருக்கிறதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும். ஏன்னா பெரும்பாலும் அவர் இந்த 36 நிகழ்ச்சிகளில் பார்த்துருப்பீங்க, மேக்சிமம் கான்ட்ரிபியூட் பண்ணுவார். இந்த தடவை அவரை நாங்கள் கொஞ்சம் அமைதியாக்கி நாங்கள் 2 பேரும் மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்கிறோம். அதாவது 2 கட்சிகள் ஒரே இடத்துல தேர்தல் பிரச்சாரம் பண்ண மாதிரி. இரண்டு மனம் வேண்டும். இதை பற்றி விளக்கம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. KS பிரகாஷ் ராவ் டைரக்ஷன், ராமா நாயுடு, விஜயா கம்பைன்ஸ், சுரேஷ் கம்பைன்ஸ், வசந்த மாளிகை, 29/9/72, KVM TMS. நான் கொஞ்சம் பர்சனலாக இருந்தால் கூட ஒரு வார்த்தை சொல்லலாம். நிறைய சொல்லுங்க. கவிஞரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. அப்போ அவர் சொல்கிறாரு, என்கிட்ட ஒரு முறை சொன்னார், இந்த மாதிரி நான் சமீபத்தில் எழுதின பாட்டில் எனக்கு பிடிச்ச பாட்டு இதுன்ட்டு இதை சொன்னார். ஆமாம், ரொம்ப நாள் ஆச்சு நல்ல பாட்டு எழுதி, சமீபத்தில் எழுதின பாட்டில் எனக்கு பிடிச்ச பாட்டு. நான் யார், ஒரு 17 வயசு, நான் ஒரு மாணவன், அவ்வளோதான். ஆனால் என்னை வந்து ஒரு பொருட்டாக மதித்து உட்காத்தி வச்சு என்கிட்ட இதை அவர் சொன்னதை என்னால் இன்றைக்கும் மறக்க முடியாது. இவ்வளோ வந்து மாதம் அவருக்கு ஒரு நிகழ்ச்சியை வச்சு கொண்டாடுவோம்லாம் நான் எதிர்பார்க்கல. அப்படியே அவர் அண்ணாந்து பார்த்தவன் நான் இன்றைக்கும் அப்படி தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் எந்த மேடையிலையும் எத்தனையோ முறை சொன்ன ஒரே விஷயத்தை திரும்பவும் சொல்கிறேன், நான் என்றைக்கும் பொறாமைப்படக்கூடிய ஒரே கவிஞன் கண்ணதாசன். நான் வந்து பிரமிச்சு பார்க்கக்கூடிய கவிஞனுக்கு ஆதர்சம் பாரதி, எனக்கு வந்து ஒரு புதிய பரிமாணத்தை கொடுத்தது கொத்தமங்கலம் சுப்பு, அதெல்லாம் உண்மை. நான் வணக்கத்தோடு பார்க்குற எத்தனையோ மாபெரும் கவிஞர்கள் புலவர்கள் இருக்காங்க. ஆனால் ரொம்ப பெரிய தத்துவத்தை மிகச்சிறிய வார்த்தைகளில் போகிற போக்கில் சொல்லக்கூடிய அந்த சரளம் கண்ணதாசனுக்கு மட்டுமே கலைவாணி அருளினாள் என்று எனக்கு தோன்றுகிறது. பட்டகடன் தீர்ப்பேனா, பாதகரை பார்ப்பேனா, பாவலர்க்கு மேடையிலே பரிந்துரைக்கப் போவேனா, கொட்டுகின்ற தேளையெல்லாம் கும்பிட்டு நிற்பேனா, கொல்லுகின்ற சூழ்நிலையை குடித்து மறப்பேனா. கொல்லுகின்ற சூழ்நிலையை குடித்து மறப்பேனா. குடிப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் அவளை மறந்து விடலாம்.
அவளை மறப்பதற்கொரு மனம் இருந்தால் குடித்து விடலாம். ஆனால் இருப்பதோ ஒரு மனம். நான் டைமிங் தப்பு, நான் என்ன செய்வேன்? இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்டேன், நினைத்து வாட ஒன்று மறந்து வாழ ஒன்று. இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்டேன், இரண்டு மனம் வேண்டும். ஒன்று இருக்கு பாருங்க. சிறிய காயம் பெரிய துன்பம் ஆறும் முன்னே அடுத்த காயம். சிறிய காயம் பெரிய துன்பம் ஆறும் முன்னே அடுத்த காயம். உடலில் என்றால் மருந்து போதும், உள்ளம் பாவம் என்ன செய்யும்? இரண்டு மனம் வேண்டும். இரவும் பகலும் இரண்டானால், இன்பம் துன்பம் இரண்டானால். இரவும் பகலும் இரண்டானால், இன்பம் துன்பம் இரண்டானால். உறவும் பிரிவும் இரண்டானால், உறவும் பிரிவும் இரண்டானால். உள்ளம் ஒன்று போதாதே, இரண்டு மனம் வேண்டும். கண்களின் தண்டனை காட்சி வழி. ரோலுக்கு சாரே போடலாம். டிஎம்எஸ் தேவையில்லை. ஏன்னா இப்படி பாடிக்கிட்டே இரும முடியாது சார், ரொம்ப கஷ்டம். இல்லை யார் ரொம்ப இருமுனா கொரோனா வைரஸ்ன்றாங்க. இப்போ நிலைமை அப்படி இருக்குயா. அதுக்கு பிரச்சனையே என்னென்னா கொரோனா வைரஸ் தான். இப்போ நீங்கள் இது தேவையில்லை, இருந்தாலும் சொல்லிடுறேன். இருமல் அதிகம் வருமா, சீனாவில் இருந்து அது ரொம்ப பெருசாகிட்டு இருக்கான். அதனால் கொஞ்சம் இருமலை கவனித்து இருமுங்க. அப்படியே நீங்கள் இருமுனாலும் பக்கத்தில் கர்ச்சீப் வச்சுட்டு இருமுங்க. ஏன்னா நமக்கு இருக்கிறது பிரச்சனை இல்லை, அடுத்தவனுக்கு ஒட்டிடப்படாது இல்லையா. ஞாபகம் வச்சுக்கோங்கய்யா. என்னையா அமைதியாக இருக்கீங்க? ஏன்னா இந்தியாவை இட்ஸ் வெரி க்ளோஸ் டு சைனா. நம்ம ஆளுங்க எல்லா வகையிலையும் அவர்களோட நெருக்கமாக இருக்காங்க. நான் வேடிக்கைக்கு சொல்லலைங்க, உலகை அச்சுறுத்துகிற ஒரு பெரிய அபாய காலத்தில் நாம் இருக்கிறோம். அதனால் நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலம். பாரதி மேடம், அந்த இரண்டு மனம் வேணும் எப்படி அவர் எவ்வளோ அழகாக பாடினார். அமைதியாக இருக்கு. இல்லை, ரொம்ப ரொம்ப அருமை. அது போல செய்தல் தானே, அதனால அது நியர் பர்ஃபெக்ஷன் தான். ஏன்னா எல்லா பேக்ரவுண்ட் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் வச்சுக்கிட்டு அவர் செய்யும். இப்போ நானும் 25 வருஷமாக உங்களை மாதிரி பேசணும்னு முயற்சி பண்ணுறேன், வரவே மாட்டேங்குது. அது மாதிரி மிக மிக அருமையாக செஞ்சார். ஏன்னா அந்த பாடலுக்குள்ளே இருக்கிற அந்த காதலினுடைய விசை, அந்த சோகம், அதை அவர் தொட்டுட்டார் இல்லை, அது போதுமே. மிக அற்புதமாக பாடினார். கண்ணதாசனுக்கு எங்கிருந்து இது வந்தது? இரண்டு மனம் வேண்டும் அப்படின்ற சிந்தனை எங்கிருந்து வந்தது? எங்கேயாவது இருக்கணும்ல. இது கம்பனில் இருக்குது. கம்பனிலிருந்து கண்ணதாசன் பார்த்து அந்த முன்னோர் மொழியை எடுத்துக்கொண்டது தான். இதை ராவணன் சொல்கிறான். சிற்றடை சீதை என்னும் நாமமும் சிந்தை தானும் உற்று இரண்டு ஒன்றாய் நின்றால் ஒன்று ஒழித்து ஒன்றை உண்ண மற்றொரு மனமும் உண்டோன்னு கேட்குறான்.
சீதை என்கின்ற நாமமும் அவளுடைய உருவமும் என் சிந்தையில் இருக்கு. இது ஒன்றுத்தை ஒழிக்கணும்னாக்க எனக்கு இன்னொரு மனசு வேணுமேடா, மற்றொரு மனமும் உண்டோ என்று ராவணன் கேட்ட அந்த பாடல் கண்ணதாசனை அசைக்க வசந்த மாளிகையில் வந்து சிவாஜி கதை கொடுத்தார். உண்மையில் கண்ணதாசன் சொன்னது இது. கம்பன் முழுக்கவே அவர் படிச்சிருக்காரு. எப்படி படித்தார்? அந்த தருணமே ஒரு முகூர்த்தம் தான் என்னை பொறுத்தவர். இது என்னுடைய கருத்து, எல்லாருக்கும் உடன்பாடு இருக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். கம்பராமாயணத்தை படிக்கணுன்றதே ஒரு முகூர்த்தம், கீதா முகூர்த்தம் மாதிரி. உங்களுக்கு அந்த வாய்ப்பு கடவுள் வழங்கினால்தான் அது அமையுமே தவிர அது நாம தேடி போய் அதை படிக்க முடியாது. ஏனென்றால் அதை படிக்கிற ஒவ்வொருவரையும் கம்பன் உயர்த்துவான். இது சத்தியம். இது கண்ணதாசன் ஏன் கம்பனை படிக்க ஆரம்பித்தார்? சுவாரஸ்யமான ஒரு கட்டம். கண்ணதாசன் கம்பனை எடுத்தது வந்து கம்பனை திட்டுவதற்காக. ஆனால் பாரதி சொல்கிறான் இல்லையா, ஆழ்ந்திருக்கும் கவியுளத்தை காணக்கூடிய சக்தி கண்ணதாசனுக்கு இருந்தது. கம்பனை படிக்க ஆரம்பித்த பிறகு கொண்டாட ஆரம்பிச்சிட்டாரு கண்ணதாசன். நான் சரண்டர் ஆகிட்டேன் அப்படின்னார் ஜெயின் காலேஜில். நான் முழுக்க சரண்டர் ஆகிட்டேன், நான் சரணடைந்தேன்னு சொன்னார். அவருக்கு மனப்பாடமாய் தெரிந்ததே கிட்டத்தட்ட 1000 பாடல்கள். கம்பெனியில் இருக்கிற 10,000ல் ஒரு 1000 பாடல்கள் அவருக்கு தெரிந்த பாடல்கள். அந்த அந்த வாசனை அங்கங்கே வீசுவதை உங்களால் தவிர்க்கவே முடியாது. ஆனால் இது எல்லாமே இறை சித்தம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்படி ஒரு தூண்டுதல் இல்லை அவர் வாசிக்கலைன்னா இத்தனை எளிமையாக கம்பன் கருத்துக்கள் உலகம் முழுக்க போயிருக்காது கண்ணதாசன். ஏன்னா கம்பன் வந்து படித்தவர்களுக்கு தெரியும். சாதாரண மனிதனுக்கு கூட ராவணன் மனத்தில் 2 மனம் வேணும்னு நினைத்ததை ஒரு பாட்டில் தூக்கி கண்ணதாசனால் கொடுக்க முடிந்ததென்றால் எல்லாம் அங்கிருந்து வந்தது அப்படின்னு எடுத்துக்கலாங்களா சார்? அதுதான் நேரம் வேறு ஆகுது. அதுதான் உண்மை.